வணக்கம். இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு எப்படி குருமா செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 100 கிராம் பச்சை பட்டாணி எடுத்து ஊற வச்சுருக்கேன் நைட்டு. இப்போ அதை குக்கரில் சேர்த்துட்டு 3 உருளைக்கிழங்கு அரிஞ்சு போட்டுக்கலாம். குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லை மிக்ஸி ஜாரில் பட்டை, கிராம்பு, 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு முடி தேங்காய், அதை நல்லா மெலிசாக அரிஞ்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணி வெந்துருச்சு. இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். மல்லித்தழை, புதினாத்தலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிட்டு அது பொரிஞ்சதும் வெங்காயத்தையும் பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அடுத்து தக்காளி சேர்த்துக்கிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் புதினா இலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டு அதோடு சேர்த்துக்கிறேன். பேஸ்ட்டை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு ரெண்டத்தையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக திக்காக எப்படி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா குக்கர் மூடியை போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்தோன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லாயிருக்கும். இப்போ மல்லித்தலை தூவிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, தலைன்னு. இப்போ சூப்பர் அண்ட் டேஸ்டான சப்பாத்திக்கு பூரிக்கும் சாப்பிட்லாம். இந்த குருமா ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனல் பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.